இப்போ நெக்ஸ்ட்டு பிஹெச் கேல்குலேஷன் அப்படின்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படி அதனோட கேல்குலேஷன் அது எப்படி நாம் கணக்கெடுக்கிறோம் என்பதை பற்றி பார்க்கலாம். த பிஹெச் இஸ் த நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன். அப்படின்னா ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் அதனோட அடர்த்தி எவ்வளோ இருக்குது அந்த சொல்யூஷனில். அப்படின்னா சொல்யூஷனில் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு 10 லட்சம் ஹைட்ரஜன் H2O மாலிக்யூல் இருக்குது ரைட்டா. அந்த ஒரு H2O அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல், H2O அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல் 10 லட்சம் இருக்குது. அதில் ஒரு மாலிக்யூல் மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஒரு மாலிக்யூல் மட்டும் எடுத்து அதில் H கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம் ரைட்டா. H அயன், H ஆட்டம் கிடையாது, H அதாவது ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறதுக்கு உண்டான ஃபார்முலா என்னது? பவர் ஆஃப் ஹைட்ரஜன் பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் பேஸ் 10. கீழே போட்டால் என்னது? பேஸ் 10ன்னு அர்த்தம் ரைட்டா. அது சரியாக போடக்கூடாது. அந்த 10 வந்து நேராக போடக்கூடாது, கீழே தான் போடணும். பேஸ் 10 ஆஃப் ஹைட்ரஜன், அந்த ப்ராக்கெட்டில் போட்டால் என்னது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயன். H ப்ளஸ்னு போட்டால் அயனு, வெறும் H ப்ளஸ்னு போட்டால் ஹைட்ரஜன் அயன். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இப்படி ப்ராக்கெட்டை போட்டேன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் அர்த்தம். அப்போ மைனஸ் லாகரிதமிக் ஆஃப் பேஸ் 10 ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஹைட்ரஜன் அயான் ரைட்டா. இப்போ நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு பார்ப்போம். கேல்குலேட்னா கணக்கிடுகிறோம். பிஹெச் கணக்கிடு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் போடுறான். சொல்லுன்றான், கணக்கிட்டு சொல்லு. என்ன சொல்லு? பிஹெச் வேல்யூ, பிஹெச் மதிப்பை சொல்லு. எதனோட பிஹெச் மதிப்பை சொல்லுன்றான்? 0.01 மோல் அப்படின்றான். இந்த ஒரு மோலில் இவ்வளோ தான் இருக்குது கான்சன்ட்ரேஷன். எவ்வளோ இருக்குது? ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் ஒரு மோல்ன்றது ஒரு மாலிக்யூல் அப்படின்னா H2O. ஒரு H2Oவில் H200 மோல்னால் இந்த மாலிக்யூலில் எவ்வளோ இருக்குது? எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது? ஹைட்ரஜனோட கான்சன்ட்ரேஷன் 0.01 கான்சன்ட்ரேஷன் இருந்தால் அந்த மாலிக்யூல் எதில் இருக்குது? HNO நைட்ரிக் ஆசிட். HNO3ன்னா நைட்ரிக் ஆசிட்னு அர்த்தம். நைட்ரிக் ஆசிட்டில் உள்ள ஒரு மோல், ஒரு ஆட்டத்தோட ஒரு மாலிக்யூலில் உள்ள ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்றான்? எம்னா மோல்னு அர்த்தம். ஒரு மோல்னா ஒரு மாலிக்யூல். இந்த இதில் உள்ள HNO3யில் உள்ள ஒரு மாலிக்யூலில் உள்ள ஹைட்ரஜன் அயனோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ? 0.01 தான் சொல்கிறான். அப்போது அப்படி இருந்தால் பிஹெச் மதிப்பு சொல்லுன்றான். அப்போ இந்த 0.01ன்றது H ப்ளஸ்னு அர்த்தம் ரைட்டா. H ப்ளஸுக்கு பேர் என்னது? 0. அது கான்சன்ட்ரேஷன் இவ்வளோ இருக்குது ரைட்டா அப்படின்றான். அப்போ நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதான் H ப்ளஸ் தனியாக எடுத்து லெஃப்ட் என்ன 0.1ன்னு போட்டானா அடுத்து பிஹெச் வேல்யூ அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்குவாங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கணும். இது எப்படி வந்துச்சுன்னு இப்போ சொல்கிறேன் ரைட்டா. இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அந்த H ப்ளஸ் பக்கத்தில் இதை போட்டுக்கிட்டான். எதை போட்டான்? அந்த H ப்ளஸ் 0.01 போட்டானா. இப்போ போட்ட உடனே இப்போ இது என்னது? 0.01ன்னு என்னது? 1 இன்ட்டு 0.01ன்னு தான் அர்த்தம் ரைட்டா. 1 இன்ட்டு 0.01ன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 0.1ன்றதை நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 0.1 அப்படிங்கிறத நான் 1ல் கொண்டு வரணும். 1ல் கொண்டு வரணும்னா இந்த ரைட் சைடில் 1 இருக்குது. அந்த 1ல் இருந்து இந்த பாருங்கள் 0.01ன்னு இருக்குது. அப்போது புள்ளி எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது? 1, 2, ரெண்டாவது இடத்து தள்ளி இருக்குது, ரெண்டாவது இடத்துக்கு அடுத்து இருக்குது. அப்போ நான் இந்த புள்ளியை தூக்கி இங்கிட்டு கொண்டு வரணும். 1ன்னு கொண்டு வரணும்னா அப்போ எத்தனை சைவர் சேர்க்கணும்? 2 சைவர் சேர்க்கணும். அப்போ அதனால தான் அப்படி இப்படி இந்த சைடில் வரும்போது 10⁻⁻2ன்னு போடணும். அது ஏன்னா இது எப்படி 10⁻⁻2ன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த இது இருக்கா 0.01 இருக்குது. இப்போ நான் இங்கே ஒரு 100ஆல் மேலே பெருக்கிக்கிறேன். அதேமாதிரி கீழே மேலே பெருக்கணும்ல 100ஆல் பெருக்கிடுறேன். இப்போ இந்த 0.01 மேலே 100ஆல் பெருக்கிறேன். அப்போ கீழேயும் பெருக்கணும் இல்லையா? அப்போ கீழேயும் பெருக்கிடுறேன். பெருக்குனா இப்போ 100 × 0.1 எவ்வளோ ஆகும்? 1 ஆகும். ஏன்னா 0.1 வச்சு நீ பெருக்குனா கூட அந்த 100 என்ன வரும்? 100ஆக தான் இருக்கும். ஆனால் புள்ளி எவ்வளோ தள்ளி வைக்கணும்? வலது சைட்லேருந்து 2 தள்ளி வைக்கணும். 100 0.1ஓட பெருக்குன்னு எவ்வளோ வரும்? 1.0 வரும். அப்போ மேலே 1.0 இருக்குது ரைட்டா. மேலே 1.0 இருக்குது. அப்போ கீழே என்ன இருக்குது? 1.0 டிவைட் பை 100 இருக்கா? அப்போது இந்த 100க்கு பேர் என்ன? 10⁻²வா? கீழே 10⁻²ன்னு எழுதலாமில்ல. அந்த 10⁻² மேலே போச்சுன்னா இன்ட்டு 10⁻⁻2 ரைட்டா. அப்போ 1 ×
10⁻²ன்னு அர்த்தம். மேலே என்ன இருக்குது? 1 × 10⁻² இருக்குது. ரைட்டா? அவன் எழுதலை, அதை கீழே எழுதியிருக்கான் பாருங்கள். 0.01னா பிரிச்சுட்டானா 1 × 10⁻²ன்னு போட்டானா எப்படி ஒன்று வந்துச்சுன்னு இப்போ காமிச்சு புரிஞ்சுதா? அப்போ 1 × 10⁻². அப்போது இது என்ன பண்ணணும்னா இந்த மைனஸை மட்டும் அப்படியே வச்சுக்கோ. இப்போ அந்த லாக் பேஸ் 10 1ஆல் பெருக்கு. லாக் பேஸ் 10 × 1 இந்த 1 வந்துருச்சா? இது பெருக்கிட்டான். அடுத்து லாக் பேஸ் 10 × 10 10ஆல் பெருக்குனேன்னா இது என்ன ஆகும்னா லாக் பேஸ் 10 × 10⁻²ன்னு வரும். ரைட்டா? இந்த மைனஸை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கிட்டேன்னா இந்த இன்ட்டுன்னு இருக்குல்ல, இது லாகரித்மிக் வரும்போது ப்ளஸ் வந்துடும். ரைட்டா? இந்த இடத்துல ப்ளஸ் வரும். ப்ளஸ் வந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகணும்னா இது -2 இருக்குல்ல மேலே, அந்த -2 அடுத்த ஸ்டெப்பில் 3ஆவது ஸ்டெப் எழுதிட்டேன். இந்த ஸ்டெப் எழுதாமல் இப்படி வரும். இப்படி வந்துச்சுன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு. இந்த 2 கீழே வந்துடுச்சா? 2 log 10ன்னு அர்த்தம். மைனஸ் எப்படி வந்துச்சு? புரியுதா? புரியலன்னு திரும்பி சொல்கிறேன். இப்போ முதல் ஸ்டெப்பு ஓகே, லாக் 10 1. ரைட்டா? இப்போ இங்கே மைனஸ் எப்படி வந்துச்சுன்னா இப்போ இதே மாதிரி ப்ளஸ் தான் போடணும். லாக் 10 ப்ளஸ் போடணும். இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுருணும். முதல்ல ப்ளஸ் போட்டு லாக் 10 ப்ளஸ்ஸு என்ன பண்ணோம்? இந்த 2 லாக் வராது. 2 வந்து இங்கே மேலே வந்துடும். -2 அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. செய்துங்க, நான் கட் பண்ணுறேன். இப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நடுவில் ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்குது. என்ன இருக்குன்னா லாக் இந்த இது முடிஞ்சு ரெண்டாவதுல லாக் பேஸ் 10 இன்ட்டுன்னு போட்டிருக்காங்க. அது வந்து +1 போடணும். ப்ளஸ்ஸு லாகு 10 × 10⁻². இந்த இடத்துல ப்ளஸ் வரும். இதுக்கு அடுத்து இது வந்துடுச்சா? அதுக்கடுத்து இது வரும். இது வந்துடுச்சுன்னா இப்போ இந்த ப்ளஸ் இந்த -2 மேலே இருக்குது, கீழே வந்துடும். அப்போ மைனஸ் முதல் சிம்பிளை பெருக்கு. மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன ஆகும்? மைனஸு. அப்போ 2 கீழே வந்துடுச்சா? அப்போ 2. அப்போ லாக் 10 பேஸ் 10 லாக் 10 பேஸ் 10 லாக் 10 அதோட பேஸ் என்ன இருக்குது? 10 லாக் 10 பேஸ் 10 வந்துருச்சா? பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போது லாக் 1 பேஸ் 10ன்னா 0. ரைட்டா? அதோட வேல்யூ எவ்வளவு? லாக் 1 பேஸில் என்ன இருக்குது? 10 இருந்ததுன்னா 0ன்னு அர்த்தம். அப்போது 0வோட மைனஸ் கூட்டினேன்னா ப்ளஸ் கூட்டினேன்னா ப்ளஸ் தான். ரைட்டா? அது மைனஸ் போட்டாலும் 0 தான், ப்ளஸ் போட்டாலும் 0 தானே. அதனால் 0ன்னு போட்டுக்கிட்டான். அடுத்து இந்த வெளியில் இருக்கிற மைனஸ் இருக்கு இல்லையா? வெளியில் இருக்கிற மைனஸு இன்ட்டு இந்த மைனஸு ப்ளஸ் ஆகிடுச்சா? இன்ட்டு வெளியில் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. அந்த ப்ளஸ் போட்டான். அப்போது வெளியிலுக்கு ப்ளஸ் போட்டான். அப்போ 2 இங்கே இருக்கா? 2 லாகு 10 அப்போ லாகு 10 பேஸ் 10ன்றது 1. அந்த வெளியே எவ்வளோ? 1 தான் வரும். அப்போது 2 × 1 = 2 வந்துருச்சா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அப்போ pH எவ்வளோ? 2. அப்போ POHன்னு என்னது? POHனா ஹைட்ராக்சிலோட பவர். ஹைட்ராக்சில். ரைட்டா? இதெல்லாம் என்னது? காரம். POHனா காரம், pHனா அமிலம். ரைட்டா? இது காரம். அப்போ POH அப்போ அக்யூசிவ் சொல்யூஷன் ரிலேஷன் டு த pH அப்படின்னா இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. pH + POH = 14ன்னு சொல்லி இதை ஞாபகம் வச்சுக்கணும் நீ. அதாவது எப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும். pH ப்ளஸ்ஸு POH = 14. இது ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்படின்னா பவர் ஆஃப் ஹைட்ரஜன், பவர் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான், பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் அண்டு பவர் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான் = 14. அந்த வேல்யூ எவ்வளவு? பவர் ஆஃப் ஹைட்ரஜன் எவ்வளவு? பவர் ஆஃப் அண்டு ஹைட்ராக்சில் 2 சேர்ந்து 14ன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ POH எவ்வளோ? இந்த POH அப்புறம் அக்யூசிவ் சொல்யூஷன் ரிலேட்டட் டு த pH. அப்புறம் இந்த POHம் pHோட சம்மந்தப்பட்டுள்ளது. இந்த POH அப்புறம் அக்யூசிவ் சொல்யூஷன் அப்படின்னா அக்யூஷன் நீர் கரைசல். அந்த நீர் கரைசல் எதோட சம்மந்தப்பட்டிருக்கு? ES இருக்கிறது ரிலேட்டட் டு pH கூட சம்மந்தப்பட்டிருக்குன்றான். அப்போ எப்படின்னு பார்ப்போம். இந்த POH இதே தான். POHனால அந்த -log 10 அந்த ப்ராக்கெட்டில் H ப்ளஸ்க்கு பதிலாக OH மைனஸ் வந்துடும். ரைட்டா? அதில் H ப்ளஸ் வரும், இங்கே OH மைனஸ் தான். இந்த POH இஸ் த நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான். ஹைட்ராக்சில் போட்டானா அங்கே ஹைட்ரஜன் அயான், இங்கே ஹைட்ராக்சில் அயான். ரைட்டா? அயன் கான்சன்ட்ரேஷன் அப்படின்ட்டான். அங்கே H ப்ளஸ் போட்டால் இங்கே OH போட்டான். ரைட்டா? இது இவ்வளோ தான். ரைட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள்.
த ஹைட்ராக்சில் அயன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ சொல்யூஷன் அப்படின்னா ஹைட்ராக்சில் அயனோட ஒரு சொல்யூஷனில் உள்ள ஹைட்ராக்சில் அயனு OH சொல்கிறான் ரைட்டா. அது எவ்வளோ இருக்குது? 1 × 10⁻⁹ mol. ஒரு மோலில் இவ்வளோ இருக்குது. எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சில் அயன். அப்போது இதில் POH கண்டுபிடிங்க. ஒன்றை கண்டுபிடிச்சாலே போதும். POH தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான். ஹைட்ராக்சில்னாலே POH தான். ஹைட்ரஜன்னா pH ரைட்டா. அப்போ POH என்னது? அது சேம் ஃபார்முலா. POH -log base 10 OH மைனஸ் ரைட்டா. அதே pHனா OH ப்ளஸ் ரைட்டா. அது பாசிட்டிவ் அயன், இது நெகட்டிவ் அயன் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்? 1 × 10⁻⁹ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டான். -log 1 × 10⁻⁹. அதே மாதிரி தான் மைனஸ் வெளியே எடுத்துக்கோ. log 10 போட்டையா. அடுத்து இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் போட்டான். இங்கே கரெக்டாக எழுதியிருக்கான். ப்ளஸ் போட்டான் பார்த்தியா. அது அங்கே அந்த சென்டென்ஸை சேர்க்கலை. ஏன்னா லாக் இந்த எடுத்து 1 போட்டுக்கிட்டேன். அடுத்து log 10 ப்ளஸ் போட்டான். அந்த இன்ட்டுக்கு பதில் ப்ளஸ் ஆயிரும். லாகை தனியாக பிரிக்கும்போது ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ்ஸு log base 10 ஆஃப் base 10 ரைட்டா போட்டு ⁻⁹ ஆகிறது. திரும்பி என்ன பண்ணுறான்? இந்த log 1 base 10 வந்து 0 ரைட்டா. அது வேல்யூ 0 தான். அப்போது ப்ளஸ் இருக்கின்ற இடத்துல ஏன் மைனஸ் போட்டான்னு சொன்னால், இங்கே பாருங்கள் மேலே -9 இருக்கா. அந்த -9 இந்த -9 இங்கே வருதா. முதல் சைனை பெருக்கணும். -2 ப்ளஸ் மைனஸு அந்த 9 கீழே வந்துருச்சா. வந்துருச்சு. log 10 ஆஃப் 10. அப்போ 10 ஆஃப் 10 1. அப்போ 9 × 1 9. அப்போ என்ன இந்த மைனஸ் சைன் -0 தான். அடுத்து -⁻⁻ ப்ளஸ் வந்துருமா. +9 பார்த்துக்கோங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் pH அண்ட் POH அப்படின்னா pHக்கும் POHக்கும் உள்ள நல்ல தொடர்பு என்னன்னு பார்க்குறான். த pH அண்ட் POH ஆஃப் வாட்டர் சொல்யூஷன் அட் 25°C. அப்போ 25°C pHம் மற்றும் POHம் ஒரு தண்ணியோட pH மற்றும் POH ஆர் ரிலேட்டட் பை த ஃபாலோவிங் ஈக்குவேஷன். அதில் ரெண்டுக்கும் தொடர்பு உள்ளது ஆர் இருக்கின்றன. ரிலேட்டட் தொடர்பு இருக்கின்றன. எப்படி? பை த ஃபாலோவிங் ஈக்குவேஷன் கீழ்கண்ட ஈக்குவேஷன் பிரகாரம் வாய்ப்பாடு பிரகாரம் தொடர்பு உள்ளன. அதான் pH + POH = 14. இந்த 14 எப்படி வந்துச்சுன்னா ஒரு பெரிய டெரிவேஷனே இருக்குது. உனக்கு 11ஆம் கிளாஸில் வரும். இருந்தாலும் நான் பிறகு சொல்லித்தரேன், நேரம் கிடைக்கும்போது சொல்லித்தரேன். இஃப் எய்தர் pH ஒன்று pH அல்லது POH ஆஃப் த சொல்யூஷன் இஸ் நோன். அப்படி நம்மளுக்கு ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் போதும், இன்னொன்று கண்டுபிடிச்சிக்கலாம் ரைட்டா. இப்போ எய்தர்னா ஒன்று, எய்தர் திஸ் ஆர் தேட் அப்படின்னா இதையும் அதையும் எதில் ஏதாவது ஒன்று, எய்தர் pH அல்லது POH. ஒரு சொல்யூஷனோட pHயோ அல்லது POHயோ இஸ் நோன் நீ கண்டுபிடித்தால் த அதர் வேல்யூ கேன் பி கேல்குலேட்டட். அப்போ இன்னொன்று நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கேன் பி கேல்குலேட்டன்றான். இப்போ பாருங்கள், ஏ சொல்யூஷன் ஆஃப் POH ஒரு சொல்யூஷன் ஒரு திரவத்தை ஒரு கரைசலின் POH எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன்? 11.76 கொடுத்துட்டான். அப்போ வாட் இஸ் த pH அப்படின்னா அந்த ஃபார்முலா போட்டு pH + POH = 14 போட்டேன்னா அப்போ pH வேணும் என்னது? இந்த POH ரைட் சைடில் போயிடுமா? இந்த இருக்கு இல்லையா POH ரைட் சைடில் போயிடுமா? 14 - POH. அப்போ pH = 14 - இது 11.76 2.24 ரைட்டா. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்ப்போமா? கேல்குலேட் த pH. அந்த pH கேல்குலேட்டை கண்டுபிடி. எதை pH மதிப்பை கண்டுபிடி. எதனோட pH மதிப்பு? 0.001 மோலார். மோலார்னு என்னது? மோலார்னு ஒரு காமன். மோலார்னு என்னது? மோல் பெர் லிட்டர் அப்படின்னு அர்த்தம். ஒரு மோல் ஒரு லிட்டரில் உள்ள ஒரு மோல்னு அர்த்தம். மாலிக்குள். அப்போ H2O மாலிக்குள்ளோ இல்லை ஒரு சொல்யூஷனோட மாலிக்குள்ளோ ஒரு மாலிக்குள், அது மோல் பெர் லிட்டர். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? மோலார்னு சொல்லுவாங்க ரைட்டா. மோலார்னா என்னது? அது மோல் பெர் லிட்டர் ரைட்டா. மோல்னா என்னது? ஒரு மாலிக்யூல். மோல் பெர் லிட்டர் ஒரு லிட்டரில் அதான் பெர் லிட்டர். லிட்டர்னா ஒரு லிட்டர் அளவுள்ள ஒரு கரைசலில் ஒரு மோல். அப்போ ஒரு மாலிக்யூல் அதான் மோலார்னு சொல்லுவாங்க காமனாக. அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும். மோலார்னாலே ஒரு மாலிக்யூல், ஒரு லிட்டர்லேருந்து ஒரு மாலிக்யூல் மட்டும் எடுத்து பார்க்கணும். அதை மட்டும் சொல்கிறான் ரைட்டா. அப்போ இவ்வளோ மோலார், அப்போ இவ்வளோ மோலார் இருக்குன்றான். சொல்யூஷன் என்னது? HCl ஹைட்ரோக்ளோரிக் சொல்யூஷன் ரைட்டா. ஹைட்ரோக்ளோரிக் சொல்யூஷனில் ஒரு லிட்டரில் ஒரு மோலில் எவ்வளோ இருக்குது ஹைட்ரஜன் அயனு?
0.01 இருக்குது, ஹெச் ப்ளஸ் 0.01 இருக்குது அப்படின்னா இப்போ சொல்யூஷன் என்ன HClன்னு கொடுத்துட்டான். இட்ஸ் ஸ்ட்ராங் ஆசிட். இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஆசிட், ரைட்டா? பிஹெச்னாலே ஆசிட் தான், ரைட்டா? பிஓஹெச்னா அது வந்து பேசிஸ், ரைட்டா? இப்போ ஸ்ட்ராங் ஆசிட்டு அண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட் இன் இட் சொல்யூஷன். அப்போ இது மொத்தமாக டிசோசியேஷன் பிரியும், இனிட் சொல்யூஷன்லேருந்து பிரியும். அக்கார்டிங் டு த ப்ராசஸ், கீழ்கண்ட வழிமுறையின் பிரகாரம் இவைகள் பிரியும். ஹைட்ரஜன் குளோரைடு இஸ் அ ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னா வலிமையான ஒரு அமிலம். அண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட்னா பிரிந்துவிடும் இன் இட்ஸ் சொல்யூஷன், அந்த சொல்யூஷனில் பிரிந்துவிடும். அக்கார்டிங் டு த ப்ராசஸ், இந்த கீழ்கண்ட ப்ராசஸ் வழிமுறையின் பிரகாரம்ன்றான். அப்போ HCl அக்கோசிஸ்னா ஏக்யூன்னு போடுறான்ல, ஏக்யூன்னு என்னது? அது கரைசல்னு அர்த்தம். அப்போ இது HClன்ற ஒரு கரைசல், ஒரு ஒரு சொல்யூஷன், ரைட்டா? கரைசல் சொல்யூஷன், அக்கோசிஸ் சொல்யூஷன் என்னது? ஒரு கரைசல் தான், கரைசல், ரைட்டா? அதேமாதிரி ஹெச் அது ரெண்டாக பிரியுது, ஹெச் அயான் பிரியுது, அதுவும் ஒரு கரைசல். அடுத்து குளோரின் அயனாக பிரியுது, அதுவும் ஒரு கரைசல், ரைட்டா? H ப்ளஸ் Cl மைனஸ், ரைட்டா? ஃப்ரம் திஸ் பார்ட்டிக்கிள், இதிலிருந்து இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ், இந்த வழிமுறையின் பிரகாரம் இட் இஸ் கிளியர் தேட், நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது, 1 mole ஆஃப் HCl, ஒரு மோல் ஆஃப் HCl உள்ள 1 mole கிவ் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் அயன். அப்போ ஒரு HCl உள்ள 1 mole வந்து எதை கொடுக்குது? 1 மோலோட ஹைட்ரஜன் அயனை தான் கொடுக்கும். இப்போ ஒன்று தானே போட்டிருக்கேன், 2 2Hன்னு போடல இல்லையா? ஒரே ஒரு ஹைட்ரஜன், HCl ஒரே ஒரு ஹைட்ரஜன் மோல் தான் இருக்குது. அதான் 1 mole ஆஃப் த HCl would give 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் அயன், ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயன் தான் கொடுக்கும். therefore the concentration of the hydrogen ion would be equal to that of HCl. அந்த கான்சன்ட்ரேஷன், அதோட அடர்த்தியானது, ஹைட்ரஜனோட அடர்த்தி எதை பொறுத்து இருக்கிறது? அந்த HClோட அடர்த்தியை பொறுத்து இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுன்ற அர்த்தம், ரைட்டா? அப்போது ஆகவே அவன் என்ன கொடுத்துருக்கான்? 0.01 கொடுத்துருக்கான்னா H ப்ளஸ் 0.01 மோலார்னு கொடுத்துருக்கான். அந்த மோலாருக்கு பதிலாக திருப்பி எழுதியிருக்கான் பாரு. மோலாருக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கான்? மோல் பெர் லிட்டர் அப்படின்னு எழுதியிருக்கான். அந்த பெர் லிட்டர் கீழே இருக்குல்லையே, அது மேலே போனால் லிட்டர் -1 தானே, மோல் டிவைடட் பை லிட்டர். அப்போ லிட்டர் மேலே வந்துடுச்சுன்னா லிட்டர் -1 அதான் போட்டிருக்கான். அதை எப்படி எழுதியிருக்கான்னு பாரு. இப்போது இந்த 0.01001 நம்ம இந்த புள்ளி எங்கிட்டு கொண்டு வரணும், முழு என்ன கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வந்தோம்? எப்படி கொண்டு வரணுதா? இப்போ 0.001 0.001 இன்ட்டு 1000. அப்போ டிவைட் பை கீழே 1000 பெருக்குன்னு போடணும் இல்லையா? அப்போ இந்த 1000 0.001 ரெண்டையும் பெருக்குன்னு என்ன வரும்? 1 தான் வரும், 1.0 தான் வரும். ரெண்டையும் பெருக்குன்னு என்ன வரும்? 1.0 தான் வரும். ஏன்னா இங்கே ஒவ்வொரு சைவர் இருக்குது, அது ஒவ்வொரு சைடு தள்ளி வைக்கணும். இங்கே ஒரு 0 எடுத்துட்டேன்னா இந்த புள்ளி இங்கே வந்துடும், இன்னொரு 0 எடுத்துட்டேன்னா இந்த புள்ளி இங்கே வந்துடும், இன்னொரு 0வும் எடுத்துட்டேன்னா புள்ளி இங்கே வந்துடும். புரியுதா? பெருக்கும்போது இந்த 1000ல் உள்ள ஒரு சைவர் எடுத்துட்டீங்கன்னா இந்த புள்ளி லெஃப்ட்டில் உள்ள புள்ளி இந்த ரைட்டில் வந்துடும், இன்னொரு சைவர் எடுத்துட்டீங்கன்னா இங்கே வந்துடும், அப்போ இன்னொரு சைவர் எடுத்தால் இங்கே வந்துடும். அப்போ முடிஞ்சா கதை. அப்போ 1 டிவைடட் பை 1000மா? அப்போ 1000 என்ன 10⁻³ தானே? அந்த 10⁻³ மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 1 × 10⁻³ வந்துடுச்சா? அதை தான் போட்டிருக்கான். அந்த 0.0 இது சிம்பிளாக பார்க்கணும், ஒன்றும் இல்லை. இந்த ரைட் சைட்லேருந்து பாரு, இந்த புள்ளி எவ்வளோ தள்ளி இருக்குது? எத்தனை ஸ்தானம்? 3 ஸ்தானம் தள்ளி இருக்கா? அப்போ கண்ணை மூடி 10⁻³ போட்டு 2 தள்ளி இருந்ததுன்னா 10⁻². ரைட்லேருந்து பாரு, இதை எப்படி நம்ம 10⁻⁴ கொண்டு வரணும்னா, இப்போ இந்த புள்ளி 1 ஆகிட்டு 0, இது 2, இன்னொரு 0, அப்போ 3 தாண்டி இருக்குது. அப்போ 3 தாண்டி இருக்குன்னா இப்போ இங்கே பாருங்கள், 0.001 இங்கே இருக்குது. அப்போ இது 1 2 3 டிஜிட்டை தாண்டி இருக்குது. அப்படின்னா கண்ணை மூடி 10⁻³ போட்டு 1 இன்ட்டு இது என்னத்தை கொடுக்கும்? 10⁻³ இதே மாதிரியே இங்கே இருக்குன்னு வச்சுக்கோமே, 0.001 இருக்குது. அப்போ இது 1 2 3 4 தள்ளி இருக்குன்னா இது 1 இன்ட்டு 10⁻⁴. பஸ் சிம்பிள், மைனஸை போட்டு முடிச்சிடு. இது இந்த அளவுக்கு கேல்குலேஷன் புரியலன்னா இதோட முடிஞ்சிடுச்சு, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள்,
அப்போ இது 0.001 3 தள்ளி இருக்கா. அப்போ என்ன போட்டேன் 1 × 10⁻³ மோல் பர் லிட்டர். அந்த லிட்டர் தான் மேலே வந்தால் லிட்டர் -1. அப்போ என்ன பண்ணிட்டான் அந்த ஹெச் இடத்துல இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணு 1 × 10⁻³ சப்ஸ்டியூட் பண்ணு. சப்ஸ்டியூட் பண்ணேன்னா பிஹெச்சில் போய் போட்ட என்னென்ன ஆகும் பிஹெச் லாக் பேஸ் 10 ஆஃப் HIN. அப்போது இதை என்ன பண்ணணும் HINல போட்டீங்கன்னா 1 அந்த H + 1 × 10⁻³ போடுறேன். போட்டால் என்ன வரும் அவன் இப்போ சிம்பிளாக போட்டேன் உங்களுக்கு புரியும்ட்டு. என்னது அந்த பிரித்து எழுதலைன்னா அதை 1 போடும்போது இது இந்த 1 தனியாக வரும் 10 தனியாக தான் வரும் 1க்கு வந்து 0 வரும். அது நேராக அதை விட்டுட்டு இதை எழுதிட்டான். என்ன எழுதிட்டான் இதை பெருக்கும்போது இதுக்குள்ளே என்ன பண்ண 10 × 10⁻³ போட்டு அந்த 1 விட்டுட்டான். 1 போடணும் இதில் போட்டு பிறகு இந்த பழைய கணக்கு பட்டையில் அதை மாதிரி போடணும். லாகு 10 லாக் 1 ஆஃப் 10 ப்ளஸ் லாகு 10⁻³ அப்புறம் -3 கீழே வந்ததுக்கப்புறம் அந்த லாக் 10ன்னு போடணும். அவன் போடாமலே விட்டுட்டான். ரைட்டா நேராக வந்து எழுதிட்டான். அதில் இதுவும் தப்பு தான் விட்டுருக்கான். என்ன விட்டுருக்கான் பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருக்கான் இந்த -3 இங்கே முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். -3 முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். என்னது -3 முன்னாடி கொண்டு வரும்போது இங்கே லாக் 10/10 போடணும். ரைட்டா லாக் 10/10 போடணும். அந்த லாக் 10 போடல. இது என்ன ஆகும் இந்த -3 இப்படி வந்துச்சுன்னா -3 முன்னாடி வந்துச்சுன்னா -× ப்ளஸ் ஆயிருமா. அது இந்த முன்னாடி வரும்போது என்ன ஆகும் இங்கே இந்த லாக் அப்படியே தான் இருக்கும். லாக் 10 இந்த 10 இந்த இடத்துல போடணும்ல போடல 10 போட்டாதான் 1 வரும். இல்லை 10 போடலைன்னு என்ன ஆகும் 0 ஆயிரும். அதையும் விட்டான் புக்கில். இதை நீங்கள் பழைய மெத்தட் போட்டு சொல்லி கொடுத்தாலும் அது மாதிரி பிரித்து எழுதிக்கோங்க. இல்லை நானே எழுதி காமிச்சிடுறேன். இப்போ இந்த ஸ்டெப்பு வரைக்கும் ஓகே ரைட்டா. இப்போ இந்த ஹெச்ன்ற இடத்துல என்னத்தை சப்ஸ்டியூட் பண்ணணும் நீங்கள் 1 × 10⁻³ சப்ஸ்டியூட் பண்ணணும். என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் என்ன கிடைக்கும் 1 × 10⁻³ சப்மிட் பண்ணும்போது மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டு அப்போது லாகு என்னது லாக் பேஸ் 10 1 லாக் பேஸ் 10 1 கிடைக்கும் ரைட்டா. அடுத்து ப்ளஸ்ஸு என்ன கிடைக்கும் லாகு பேஸ் 10 ஆஃப் 10⁻³ லாக் 10 பேஸ் 10⁻³ அப்போ மூணாவது ஸ்டெப்பில் இந்த -3 இங்கிட்டு வரும்போது இங்கே மைனஸ் ஆயிரும். அப்போ 3 இது 1 ஆயிரும். இது என்னது இது 1 ஆயிரும். 3 லாகு 10 பேஸ் 10 ரைட்டா அதை விட்டுட்டான் 10/10. இது என்ன ஆகும் மைனஸ் ஆயிடுச்சா. அப்போ இந்த வெளியில் ஒரு மைனஸ் இருக்கா அந்த மைனஸ் இந்த மைனஸோட சேரும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும் இது வந்து 1. அப்போ மீது 3 தான் இருக்குது ரைட்டா. இப்படி போட்டுக்கோங்க ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் அடுத்த கணக்கு வாட் would be the pH of an aqueous solution of sulfur acid which is 5 × 10⁵ mole per liter. லிட்டர் மைனஸ் சொன்னால் பெர் லிட்டர் தான். இன் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இது மோல் எவ்வளோ கொடுத்துருக்கேன் பிஹெச்சை கண்டுபிடின்றான். எதனோட பிஹெச் அக்வசிஸ் சொல்யூஷனோட பிஹெச்சை கண்டுபிடி. நீர் கரைசலின் அக்வசிஸ் சொல்யூஷனோட பிஹெச்சை கண்டுபிடின்றான். அது என்ன கொடுத்துருக்கேன் மோல் எவ்வளோ கொடுத்துருக்கேன் அயனைசேஷனோட மோலு 5 × ஹைட்ரஜன் 10⁻³ H + என்ன கொடுத்துருக்கான் 5 × 10⁻³ கொடுத்துட்டான். அப்போ நம்ம பிஹெச்சை கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே வருங்க இது ஹைட்ரஜன் சல்ஃபேட். அப்போ இது எத்தனை ஹைட்ரஜன் 2 இருக்கப்பா. அவன் ஒரு ஹைட்ரஜன் தான் வேலி கொடுத்துருக்கான் 5 × 10⁻⁵. ஆனால் இங்கே 2 இருக்குது. அவன் 1 தான் ஹைட்ரஜனோட வேலி கொடுத்துருக்கான் 5 × 2 10⁵. எப்போ இது எப்படி எழுதணும் 2 H + 2 ஹைட்ரஜன் இருக்குல்ல 2 H + அக்வசிஸ் சொல்யூஷன் பிரியுது ரைட்டா. 2 ஹைட்ரஜன் அயனாக பிரியுது ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து இது சோடியம் என்னது 4 கீழே 4 இருக்கு இல்லையா 4 அதேமாதிரி -2 அதாவது 2- போட்டுறான். 2 எலக்ட்ரான் பிரியுது இல்லையா. இது 2 ஹைட்ரஜன் பிரியும் போது 2 எலக்ட்ரான் பிரியும் ரைட்டா. அதுதான் 2- போட்டான் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு ஈச் மோல் ஆஃப் சல்ஃபரிக் ஆசிட் கிவ்ஸ் 2 மோல் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போ சல்ஃபரிக் ஆசிடோட 1 மோலு
2 ஹைட்ரஜன் அளவு கொடுக்கும். ரைட்டா, H2H இல்லையா, 2 ஹைட்ரஜன் அயனை கொடுக்கும் ஒவ்வொரு மோலும். மீதி உள்ளதில் பார்க்கும்போது ஒரு மோலுக்கு ஒன்று தான் கொடுத்துச்சு. இது 2 2H போட்டிருக்காங்க இல்லையா, அதனால் 2 கொடுக்குது ஹைட்ரஜன் அயன். இது சோடியம் சல்ஃபேட்டோட சல்ஃபரிக் ஆசிட், இது சல்ஃபரிக் ஆசிட். ரைட்டா, சோடியம் சல்ஃபரிக் ஆசிட்டு. இது டிசோசியேட்னா கரையும் போது, பிரியும் போது இன் வாட்டரில் இதை கொடுக்குறதுன்றான். அப்போது ஈச் மோல், ஒவ்வொரு மோலும் சல்ஃபரிக் ஆசிட்டில் கிவ் 2 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் அணு கொடுக்குது. 2 மோல் கொடுக்குது, ஹைட்ரஜன் 2 கொடுக்கும். ஏன்னா 2H இல்லையா, H2 போட்டால் 2H 2 அணுவை பிரியுது. ரைட்டா, அப்போ 1 லிட்டர் ஆஃப் H2SO4 அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபரிக் ஆசிட்டு. ரைட்டா, இந்த இதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் H2SO4ல் சொல்யூஷனில் கண்டெய்ன்ஸ் 1 லிட்டரில் என்ன இருக்குது, 5 × 10⁵ மோல் அப்படி இருக்கு. இவ்வளோ மோல் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டான். ஆஃப் H2SO4, H2SO4ல் 1 லிட்டரில் உள்ள H2SO4 சொல்யூஷனில் கண்டெய்ன்ஸ் எவ்வளோ இருக்குது, 5 × 10⁻⁻⁻ மோல் இருக்கிறது. எதனோட மோல், H2SO4ஓட மோல் இருக்கிறதுன்றான். விச் வுட் கிவ், இது கொடுக்குறது, எதை கொடுக்குறது, 2 × 2 ஹைட்ரஜன் அயன் இல்லையா, 2 × அந்த 5 × 10⁻⁻5 இதை கொடுக்கு. இது இவ்வளோ மோல் ஆஃப் ஹைட்ரஜன் அயன்ஸ். இதை என்ன பெருக்கணும், 2 × 5 10. அப்போது 2 × 5 10, இது 10⁻⁻5. அல்லது இது என்ன எழுதலாம், இந்த 10க்கு பதிலாக 1 போட்டேன்னா அப்போ கீழே வந்து -4க்கு அடுத்து 1 குறைச்சிடணும். ரைட்டா, ஏன் 1 குறைச்சான்னு சொன்னால், இப்போது இங்கே 10 இருக்கப்பா, 10 சைவர் என்ன இங்கே இந்த சைடில் தள்ளி இருக்குல்ல, வலது சைடில். அப்போது வலது சைடில் தள்ளி இருந்தால் குறைக்கணும், மைனஸை குறைச்சிடணும். ரைட்டா, அப்போது இது 1.0 போட்டான். ரைட்டா, 1.0 போட்டான்னா அப்போது 10⁻⁻4ன்னு அர்த்தம். புரிஞ்சுதா, 4 போட்டுக்கணும். 4 மோல், இவ்வளோ மோல் இருக்குது ஆஃப் ஹைட்ரஜன் அயனில். இந்த ஒரு மோல் ஆஃப் இதில் 1 மோல் ஆஃப் இது சல்ஃபரிக் ஆசிட்டில் எவ்வளோ இருக்குது, இது 1.0 × 10⁻⁻5 மோல் இருக்கிறது. மோல் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் இருக்கிறது இன் 1 லிட்டர் ஆஃப் த சொல்யூஷனில் இருக்குன்றான். அப்போ நீங்கள் அந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். H+ல் 1.0 × 10⁻⁻4. ரைட்டா, இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணேன்னு சொன்னால் இது உனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். இப்போது pH வேல்யூ என்ன இருக்குது, இந்த லாக் இதை போட்டுட்டு இந்த இதெல்லாம் விட்டுறானே, ஏன் விட்டுட்டு எழுதுறான் இப்படி, லாக் ஆஃப் 10⁻⁻4ன்னு போட்டேன். அந்த 1 போட வேண்டாமா, 1 போட்டு பிரித்து காமிக்கணுமே. -4 டேரெக்டாக போட்டுறானப்பா, அந்த 1 விட்டுடுறான். ரைட்டா, 1 விட்டு நேராக 4க்கு வந்துடலாம். லாக் ஆஃப் 10⁻⁻4ன்னு போட்டு அப்போ -4 கீழே இறக்கிட்டான். ரைட்டா, அதாவது ஃபஸ்ட்டு இந்த 1ஐயும் சேர்த்து போட்டு அது 0வாக காமிக்காமல் நேராக வந்துட்டேன், செகண்ட் இதுக்கே வந்துட்டேன். அப்போ -log base 10 -log 10 of base 10 to the power -4. அந்த 1க்கு தான் வேல்யூ இல்லை, 0ன்னு போட்டான். என்ன போட்டுட்டு இது என்ன எழுதுறான், இங்கே கீழே பாருங்கள் என்ன எழுதியிருக்கான், அந்த -4 இங்கிட்டு வந்துருச்சு, லெஃப்ட்டில் வந்தால் -4 × log 10 of 10. log 10 of 10 வந்து 1, -4 = 1. ரைட்டா, அது முடிஞ்சு. அடுத்து நெக்ஸ்ட் கேல்குலேட் த pH ஆஃப் 1 × 10⁻⁻4 மோலார் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடில் என்ன எவ்வளோ மோலார்ன்றது என்னது, மோல் பெர் லிட்டர்னு அர்த்தம். இவ்வளோ இருக்குது அயான், ஆனால் pHஐ கண்டுபிடின்றான். இதே சேம் ஃபார்முலா தான். NaOHல் இஸ் எ ஸ்ட்ராங் பேஸ். NaOHன்றது என்னது, இது ஒரு காரம். அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்கணும், OH தான் நீ கண்டுபிடிக்கணும். ரைட்டா, இதில் என்ன H+ கண்டுபிடிக்கணும் முடியாது, OH தான் நீ கண்டுபிடிக்கணும் இதில். அப்போ இஸ் எ ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் டிசோசியேட் இன் எ சொல்யூஷன், இது பிரியும் சொல்யூஷனில் அப்படிங்கிறான். அப்போ NaOH அக்வசிஸு, Na+, இதில் 2Na கிடையாது, 1 தானே இருக்குது. அப்போ 1க்கு 1, அதில் தான் 2 ஹைட்ரஜன் இருந்தது. Na+ ஆகும், OH- ஆகும். அக்வசிஸ்னு கீழே எழுதணும், கரைசல்ன்ட்டு அது பிரிகிறது. அப்போ இதில் 1 மோல் ஆஃப் NaCl would give 1 மோல் தான் கொடுக்கும். எதை, 1 மோல் ஆஃப் OH தான் கொடுக்கும். ரைட்டா, இது பேஸ் தானே கேட்குறான். இது ஹைட்ரஜன், இது ஆசிட் கிடையாது, அது பேஸ். OH- தான் போடணும். ரைட்டா, OH- போட்டு அயன் போடணும். OH- அயன் தான் இதில் ஹைட்ராக்சைடு. ரைட்டா, அப்போ 1 மோல், ஒரு NaCl 1 மோல் வந்து 1 மோல் ஆஃப் ஹைட்ராக்சைடு தான் கொடுக்கும். ரைட்டா, 1 மோல் தான் கொடுக்கும். ஏன்னா அதில் 2 இருந்தது, 2 ஹைட்ரஜன் இருந்ததுனால சோடியமோட 1 மோல் வந்து 2 ஹைட்ரஜன் அயனாக கொடுக்கும். ரைட்டா, அப்போ நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், அதே இது சேம் ஃபார்முலா தான் போட்டிருக்கேன். நீங்கள் அப்படியே போட்டுக்கோங்க கரெக்டாக. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகஸில் இந்த 1.10⁻⁴ போட்டேன். இந்த ஒன்றுக்கு தான் வேலை இல்லைன்னு சொல்லி முதல்ல எடுத்துடுறானே. இப்போ சிம்பிளாக போட்டானே. அது log 10 ஆஃப் ஓகஸ்ன்னு போட்டு அந்த 10⁻1 மட்டும் விட்டுட்டு நேராக 10⁻4 போட்டேன். அந்த 4 இறக்கி log 10 ஆஃப் 10 1. அப்போ -×-4 ரைட் வந்துருச்சா. இப்போது பிஹெச் அண்ட் பிஓஹெச்சும் 14 தானே. இப்போ பிஓஹெச் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிஹெச் கண்டுபிடிக்கணும்னா இதனோட மதிப்பை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பிஹெச் = 14 - பிஓஹெச். அப்போ என்ன ஆகும், 14 வந்து 10. பிஹெச் இதனோட மதிப்பு எவ்வளவு, 10. இதுக்கு ஏன் கண்டுபிடிச்சான் இப்போ பிஓஹெச் முதல்லன்னு சொன்னால், இது ஒரு பேஸுன்னா காரத்தை வந்து நீ வந்து மைனஸ் தான் கண்டுபிடிக்கணும். மைனஸில் தான் வரும் ரைட்டா. அதனால தான் கண்டுபிடிச்சான். சரி, அடுத்தது calculate the pH of the solution in which the concentration of the hydrogen ion is 1.0 × 10⁻⁻8 mol per liter. அது இதோட அயன் எவ்வளோ இருக்குது, கான்சன்ட்ரேஷன் ஹைட்ரஜன் அயன். இது வந்து ஆசிட் கொடுத்துட்டேன். இதோட பிஹெச் கண்டுபிடின்றான். இது ஹைட்ரஜன் அயன் வேல்யூ என்ன கொடுத்துருக்கான், calculate the pH of solution. ஒரு கரைசலோட பிஹெச்சை கண்டுபிடி. விச் இஸ் கான்சன்ட்ரேஷன், அது விச் த கான்சன்ட்ரேஷன் அதோட அடர்த்தி ஆஃப் த ஹைட்ரஜன் அயனோட அடர்த்தி எவ்வளோ இருக்குது, 1.0. ஹைட்ரஜன் அயனோட அடர்த்தி எவ்வளோ இருக்குது, 1.0 × 10⁻⁸ இருக்கிறது ஒரு மோல் ஆஃப் லிட்டர். அது என்ன, ஒரு கரைசலில் உள்ள 1 லிட்டரில் உள்ள 1 மோலில் இவ்வளோ அடர்த்தி இருக்குது ஹைட்ரஜனோட அடர்த்தின்றான். பிஹெச்சை கண்டுபிடின்றான். அப்போ ஹியர் ஆல்தோ த சொல்யூஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டைல்யூட். இந்த சொல்யூஷன் வந்து ரொம்ப டைல்யூட்டாக இருக்குது, அதாவது ரொம்ப அடர்த்தி இல்லாமல் இருக்குன்றான். ஏன்னு சொன்னால் 10⁻⁸. அப்போ 8 0 கீழே போடணும். ரொம்ப கம்மியாக இருக்குது, டைல்யூட்டாக இருக்குன்றான். ஆல்தோ இருந்த போதிலும் த சொல்யூஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப டைல்யூட், ரொம்ப மெல்லிஸாக இருந்த போதிலும் த கான்சன்ட்ரேஷன் கிவன் இஸ் நாட் ஆஃப் அன் ஆசிட். அப்படின்னா இதோட கான்சன்ட்ரேஷன் வந்து அமிலத்துக்கு பொருந்தாத மாதிரி இருக்கிறது. இருந்தாலும் அவன் கொடுத்துட்டான். அல்லது பேஸுக்கும் பொருந்தலை. இது பேஸாகவும் இல்லை, அமிலமாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்கிறது மாதிரி இருக்கிறது. பட் ஆனால் தட் ஆஃப் ஹைட்ரஜன் ப்ளஸ் அயன் இதில் இருக்குதுன்னு கொடுத்துருக்கேன். ஹென்ஸ் ஆகவே நாம் என்ன பண்ணோம், பிஹெச் கேன் பி கேல்குலேட்டட் ஃப்ரம் த ரிலேஷன். அந்த ஃபார்முலா வச்சு நம்ம பிஹெச் கண்டுபிடிச்சிடுவோம். இதில் டைலூட்டாக இருக்கிறதுனால இது காரமாகவும் இல்லை, அமிலமாகவும் இல்லை. இருந்தாலும் பிஹெச்சை கொடுத்ததுனால பிஹெச்சை கண்டுபிடிச்சிடுவோம்ன்றான். பிஹெச் = -log 10. அதே தான் போட்டானா, அதே அந்த ஹெச் சப்மிட் பண்ணிட்டேன். 1 × 0 × 10⁻⁸ mol per liter. அதை சப்மிட் பண்ணால் அந்த 1 விட்டுடுறான். ரெண்டாவது ஸ்டெப்புக்காக வந்துடுறான். -log 10 base 10 -log 10 of base 10. 2 10 போட்டான். கீழே போட்ட 10 வந்து பேஸு, நேராக போடுறது வந்து 10. log 10 to base 10 log 10 to the power -8 of base 10ம்பாங்க. இது அப்படி தான் சொல்லணும். அப்போ அந்த -8 கீழே வந்துருச்சா, கீழே வந்த 1 -8 கீழே வந்தோன்னா ப்ளஸ்ஸு இன்ட்டு log 10 to 1 -8 -+ ப்ளஸ் ரைட்டா. அடுத்து if the pH of the solution is 4.5, pH வந்து 4.5. வாட் இஸ் த pOH, அதான ஃபார்முலா. pH + pOH = 14. அதில் pOH கேட்டால் pOH = 14 - 4.5 9.5. pOH 9.5 ரைட்டா. சரி, ஓகே, இது முடிஞ்சு. இன்னும் எக்ஸசைஸில் இன்னும் 4 கணக்கு இருக்குது உங்களுக்கு. அதை நான் நாளைக்கு சொல்லித்தரேன்.